buddies. இப்போ நம்ம என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது என்வைரன்மெண்டல் எஜுகேஷன்னா என்ன? எதுக்காக அத நாம படிக்கணும்? படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்கு? இதோட அப்ஜெக்டிவ் என்ன? பிரின்சிபல் என்ன? அப்படிங்கிற பேசிக்ஸ தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்வைரன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மள சுத்தி உள்ள பிசிக்கல் நேச்சர தான் சொல்றோம். இதுல உள்ள உயிருள்ள பொருட்கள், உயிரில்லாத பொருட்கள் எல்லாமே சேர்ந்தது தான் என்வைரன்மெண்ட் அப்படிங்கிறது. ஜியோகிராஃபிக்கலா பார்க்கணும்னா 4 ஜோன்ஸா என்வைரன்மெண்ட்ட பிரிக்கலாம். அதாவது லேண்ட், வாட்டர், ஏர், லைஃப் அப்படின்னு. லேண்ட், ராக்ஸ் இதெல்லாம் இருக்கிறத லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். வாட்டர் பாடிஸா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஏர் அண்ட் கேஸஸ் இருக்கிறத அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். கடைசியா உயிர்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்வோம். இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ். அதாவது இதெல்லாம் சேர்ந்து தான் என்வைரன்மெண்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. என்விரான்மெண்ட்டை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். நேச்சுரல், மேன்மேட் அப்படின்னு. மேன்மேட் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம உருவாக்கின விஷயங்கள். அதாவது பில்டிங், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் இந்த மாதிரி. நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாக என்விரான்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள். இதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். பயோட்டிக், ஏபயோட்டிக். பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். பயோட்டிக்கில் 2 கேட்டகரி இருக்குது. டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல்னா லேண்டு, அக்வாட்டிக்னா வாட்டர். அதாவது ஒன்று லேண்டை சேர்ந்த அனிமலாவோ பிளான்ட்டாவோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசமாவோ இருக்கும். இல்லைனா வாட்டரை சேர்ந்த அனிமலாவோ பிளான்ட்டாவோ மைக்ரோ ஆர்கானிசமாவோ இருக்கும். ஏபயோட்டிக் அப்படின்னா உயிரில்லாத பொருட்கள், கல், மண், வாட்டர், கிளைமேட் இந்த மாதிரி. அடுத்ததாக எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சாயில் கண்டிஷன், பிஹெச் இந்த மாதிரி. இது எல்லாமே ஏபயோட்டிக்கை சேர்ந்தது. ஓவராலாக இந்த என்விரான்மெண்ட்டில் உயிருள்ள பொருட்கள், உயிரில்லாத பொருட்கள், மனுஷன் உருவாக்குன மேட்மேட் பொருட்கள் அப்படின்னு 3 இருக்குது. இதுக்கு நடுவில் நாம் வாழ்கிறோம். இதுதான் என்வைரான்மெண்ட். என்வைரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது தான். இக்காலஜி அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற சம்பந்தம் என்ன, இன்டர் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னால் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி இயங்குது, மனுஷனுக்கும் நேச்சருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். நாம் எதுக்காக என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போதான் நமக்கு என்விரான்மெண்ட் பற்றின நாலேஜும் அவேர்னஸும் வரும். அப்போதான் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்கு எதிரான சரியான ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னா வெறும் என்விரான்மெண்ட் பற்றின ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படி ஒரு பேலன்ஸ்டு நேச்சரை உருவாக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் தான். எப்படி இந்த என்விரான்மெண்ட் ஒர்க் ஆகுது, ஹியூமன்ஸ் இந்த ஈகோசிஸ்டமை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, ஹியூமன்ஸால் எவ்வளோ என்விரான்மெண்ட்க்கு பிரச்சனை வருது, இல்லைனா என்வாயரன்மெண்ட்னால ஹியூமன்ஸ்க்கு எவ்வளோ பிரச்சனை வருது, எப்படி ஒரு பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி கொடுக்கறது, என்விரான்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் பற்றின நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறது, என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண என்னென்ன செய்யணுங்கிறத பற்றி சொல்கிறது, எந்த ஸ்கில்லை இந்த என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ்க்கு தேவை, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கொடுக்குது. அடுத்ததாக நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட் தான் நம்மளோட லைஃப் பேசிஸ். அதனால அதுக்கு நம்ம ப்ராப்பர் கேர் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் கொடுத்தா மட்டும்தான் பயோடைவர்சிட்டி அப்புறம் ஸ்பீஷிஸ் எக்ஸ்டென்ஷன்ஸை தடுக்க முடியும். என்விரான்மெண்ட் பற்றின எஜுகேஷன் இருக்கும்போது மட்டும்தான் ஈக்கோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, அதையெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி கம்யூனிட்டியையும் எக்கனாமியையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஐடியா ஒருத்தருக்கு கிடைக்கும். இதனால பொல்யூஷன் கம்மியாகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லையும் சரி ஸ்கூலுக்கு வெளியிலையும் சரி க்ரீனர் அண்ட் ஹெல்தி என்விரான்மெண்ட்டை உருவாக்குவாங்க. ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் பண்ணுவாங்க. வாட்டர் அண்ட் பவரை கன்சர்வ் பண்ணுவாங்க. என்விரான்மெண்டல் எஜுகேஷன் இருக்கும்போது தான் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சு ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்ததாக என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட ஸ்கோப் என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்விரான்மெண்டல் எஜுகேஷன் மூலயமா நம்ம வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னாலே ஃபார் என்விரான்மெண்ட், ஃப்ரம் என்விரான்மெண்ட் அண்ட் டு என்விரான்மெண்ட் தான். இதில் நாம் முக்கியமாக பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், டீக்ரடேஷன் அண்ட் இட்ஸ் இஃபெக்ட்ஸ்,
க்ரீன் டெக்னாலஜி, ஈக்கலாஜிக்கல் ஸ்டடி, அப்புறம் என்விரான்மெண்டல் ரிசர்ச், டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி. என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை க்ரியேட் பண்ணணும், இந்த ஈக்கலாஜிக்கல் இன்டர்டிபெண்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். சுருக்கமாக சொல்லணும்னா என்விரான்மெண்ட்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் பற்றின அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் டெக்னிக்ஸை கண்டுபிடிக்கிறது, என்விரான்மெண்டல் எத்திக்கோட பேலன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. அடுத்ததா என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட பிரின்சிபல்ஸ், அதாவது நாம் மறந்துடக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டோட பேலன்ஸை கண்டுபிடிச்சு ப்ரிசர்வ் பண்ணணும். ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், அதாவது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஈகோசென்ட்ரிசமாக, அதாவது நேச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இருக்கணும். இந்த அவேர்னஸ் சின்ன குழந்தையிலிருந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கணும். இதை பற்றின ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். டெவலப்மெண்ட்கான பிளான் இருக்கணும். அதே போல் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்க்கான சரியான டெசிஷன்ஸை எடுக்க சொல்லி கொடுக்கணும். இப்போது ஒரு லெவலில் எப்படி என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். செகண்டரி லெவலில் ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போய் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லணும். அடுத்து ஹையர் செகண்டரி லெவலில் ரிசோர்ஸஸை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், எப்படிலாம் டீக்ரடேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, அது எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும். அப்புறம் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம், என்விரான்மெண்ட் பற்றின டெசிஷன் மேக்கிங் பவர் அண்ட் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.